சென்னை தூய்மை பணியாளர்கள். ஆனால் ரொம்ப பாவங்க இவங்க. கடந்த சில நாட்களா சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை வெளியில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்ட வந்து அங்கே வந்து ப்ரோட்டஸ்ட்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. என்னத்துக்குன்னு பார்க்கும்போது பிரைவேட்டேஷன் பண்ணாதீங்க, அதாவது தனியார் துறைக்கு வந்து தராதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அவங்களோட போராட்டத்தை வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஏன்னு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுடைய பணியை வந்து பிரைவேட்டுக்கு வந்து மாத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் என்பது ரொம்ப குறைவாக வந்து தரப்படும். அவங்களுக்கு வந்து பல பிடிப்புகளை வந்து அவங்க வந்து பிரைவேட் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ லாப நோக்கோடு செயல்படக்கூடிய பிரைவேட் வந்து எப்படி இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அதிகமான சேலரி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ இணையத்தில் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் இப்போ வந்து ப்ரோட்டஸ்ட்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரு பொதுநல வழக்கு என்பது தொடரப்பட்டதுங்க. ஸோ அதன் நீட்சியாக இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தூய்மை பணியாளர்கள். ஸோ அந்த சைட்ல இருக்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் எதிரில் அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தணும், ஸோ அவங்களை வந்து அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போக சொல்ல அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. ஒரு மிட் நைட்ல தேர்ஸ்டே மிட் நைட்ல வந்து அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லா இது வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க சோசியல் மீடியால கேட்கக்கூடிய அந்த நபர்களுடைய கேள்வி என்பது ரொம்ப நியாயமா இருக்கு. இங்க வந்து தூய்மை பணியாளர்களுடைய சேலரி என்பது ரொம்ப பெரிய சேலரி கிடையாது, ரொம்ப கம்மியான ஒரு சேலரி தான். பட் அந்த சோசியல் மீடியால சொல்ற மாதிரி ஸோ இந்த கவர்மெண்ட்ல வந்து ஹையர் அபிஷியல்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வந்து தனியார் துறையில வந்து மாற்றல, அப்ப இவங்களை மட்டும் ஏன் மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வந்து முன்வச்சிட்டு வராங்க. இந்த இடத்துல என் சார்பாக அந்த தூய்மை பணியாளர்களை பற்றி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூய்மை பணியாளர்களுடைய அந்த வாகனம் வந்து ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு சிலர் வந்து ஸ்மெல் வருது அப்படி இப்படி வந்து சொல்லி மூக்க வந்து மூடுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் தான் அந்த வண்டி வந்து கடந்து போகக்கூடிய அந்த நேரம். பட் அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ரோட்ல இருக்கக்கூடிய குப்பையும் சரி சேரும் சகதியும் அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய நாட்டையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் சரி எல்லா இடத்தையும் அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வந்து நம்ம பார்த்துப்போம் அவங்களுடைய தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி தரத்தை கூட அவ்வளவு தயங்குவாங்க. ஏதோ வாட்டர் பாட்டில் தூரமா வச்சுட்டு ஏதோ ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுவாங்க. ஸோ இவ்வளத்தையும் தாங்கிட்டு நமக்காக குப்பைகளையும் அந்த மெடிக்கல் வேஸ்ட் அந்த வேஸ்ட் இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை கண்டிப்பா இந்த அரசு வந்து கைவிட்டக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வேண்டிய உதவியை கண்டிப்பா பண்ணி தரணுன்ற ஒரு விஷயத்தை வந்து என் சார்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய இந்த சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவைங்க. உங்களுடைய பதிவாக கூட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம கொரோனா காலகட்டத்தில் கூட எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வராத அந்த சமயத்தில் கூட அவங்க இறங்கி வந்து வேலை பார்த்தாங்க. அவங்க நிறைய வேஸ்ட்டை வந்து அள்ளுனாங்க. நோய் தொற்று ஸோ உயிருக்கு ஆபத்தான நிலை இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம கொரோனா காலகட்டத்தை இறங்கி வேலை பார்த்தவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணலையா இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கும். ஐயோ நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரலையேன்ட்டு அப்போ நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இந்த வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க, அவங்களுக்கான அந்த சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.